ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நீங்க டின்னராவும் சாப்பிடலாம். இல்ல ஒரு ஸ்நாக் ஐட்டம் அந்த மாரி கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு எதுவுமே தேவையில்ல. ஒரு 4 ஐட்டம்ஸ் இருந்தா மட்டும் போதும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம். ஓகே. இன்னைக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாலட் மாரி ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஆனியன், கேப்சிகம் நான் இங்க ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன், கிரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ அத வந்து மெலிசா கட் பண்ணி எடுத்துட்டு, அதில வந்து சில்லி பவுடர், சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டா வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாரி கியூப்ஸ் மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ இதுக்கு ஒரு தந்தூரி மசாலா மாரி ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில வந்து மிளகாத்தூள், உப்பு, அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா அண்ட் தயிர் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி தந்தூரி மசாலா மாரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டா ஒரு கடாய் எடுத்துட்டு, அதில கொஞ்சமா ஆயில் ஒரு 1 ஆர் 2 ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு, நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதுவும் சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு, இது நல்லா வாட்டர் மொத்தம் ட்ரைன் அவுட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும் பன்னீர் வேகறதுக்கு. இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இது செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. இது வந்து மூடி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்காதீங்க. ஓப்பன்ல வேக வைங்க. அப்பதான் ஆயில் எல்லாம் அந்த வாட்டர் எல்லாம் வந்து அப்சார்ப் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் செப்பரேட்டா ஒரு தவா எடுத்துட்டு, நான் வந்து இங்க ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்க சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இல்லன்னா நீங்க பரோட்டா கூட செஞ்சு ஹோம்மேடா கூட வச்சுக்கலாம். அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தவால போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக் வந்து உடைச்சு ஊத்திட்டு, அதையும் 2 சைடு வேக வச்சு எடுத்துட்டு, இப்ப நானு சப்பாத்தி மேல அந்த பரோட்டா மேல மயோனைஸ் தடவிட்டு, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங், அப்புறம் சாலட் இதெல்லாம் வந்து லைனா வச்சுட்டு, இத ரோல் பண்ணி இத நாங்க சாப்பிடணும். ஸோ நாங்க இது நேத்து நைட்டு டின்னர் தான் சாப்பிட்டோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரோல். மயோனைஸ் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம்னாக்கா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.